பிரியாணி மசாலா சக்திரா இந்தியா ப்ராடக்ட் அது ஏற்ற மாதிரி போட்டு போட்டுக்கிறாங்க. நல்லா வதங்கிட்டேனா அதை தொடர்ந்து என்ன வேலை பார்க்கலாம் எங்க போனா அது முடிக்கல இந்த ஜாமான் இஞ்சி போட்டு சும்மா அந்த மாதிரி ஹாய் காய்ஸ் இப்போ நான் எங்கே நிற்க நினச்சேன்னா எங்கே நிற்கிறோம் ஒருக்காமலை காட்டுக்குள்ளே நடுக்காட்டுக்குள்ளே நிற்கிறோம் ஃபுல்லுண்டே அதுமா ஃபுல் மூன் மேலுக்கு இன்றைக்கி தம் பிரியாணி ஒன்று போட போகிறோம். அந்த தம் பிரியாணி எப்படி போடுறோம்னு சொல்லி அதையும் காட்டிக்கொண்டு வந்திக்கிறோம். சில விஷயங்களையும் உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவில் காட்டுறோம். அப்பொழுது தம் பிரியாணி சாப்பிட்டு ஆகிட்டு இது கோழி சிக்கன் இது வெங்காயம் தக்காளி என்னென்ன மசாலாண்ணே மசாலா இருக்கு இது அஸ்ட்ரா இஞ்சி மசாலா தக்காளி வேறு என்ன போடுற வெள்ளைப்பூடு தயிரும் போடணுமாண்ணே தயிர் போடணுமா அந்த இப்போ பொதுவாக என்னண்டா இந்த வெங்காயம் முறிக்கிற கொஞ்சம் காட்டுங்க வெங்காயம் முறிக்கிறார் வெங்காயம் முறிப்பார் நல்லா சமைப்பார் தம்பி வந்து இன்டர்நேஷனல் சேஃப் இவர் புதுசாக வந்த சேஃப் நம்ம அவ்வளோக்கு ஒரு வளர்ச்சி இல்லாமிக்கிறோம் இதுக்கு பூரா வளர்ச்சி அடைஞ்சு அப்படி நிறைய செஃப் இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு தம் பிரியாணி உண்டு ஸ்டார்ட் பண்ணி சம்பவம் செய்கிறோம். அது இன்றைக்கு ஃபுல்லாக கதைக்கிறோம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்கிடு நாலு வருஷம் லைட் இப்படி பண்ணாங்கண்ணே இது எங்கே வாங்கி நீங்கள் 12,500 இஞ்சால மிக்கிண்ணே யானை லைட்டு எத்தனை வரும் நிற்கும் சார்ஜர் அடுப்பெல்லாம் கூட்டி என்ன அடுப்பை ஈஸியுமே பத்தமா ஓகே ஒன் ஷாட் பிளேண்டி எங்கே போனால் அது முடிக்கல இந்த ஜாமான் இஞ்சி போட்டு சும்மா அந்த மாதிரி அடுத்து என்ன அடுத்தது வந்து என்ன போடுறேன் அடுத்ததாக இது அங்கே கையை காட்டுங்க இதான் this one is கோச்சிக்காத்தூள் சில்லி பவுடர் கருவேப்பட்டை படைச்சா வீட்டை பிடிச்சிங்களா வீட்டை வந்து என்ன செஞ்சேன்டா இடிச்ச தூள் கரண்டி ஒன்று வெள்ளைப்பொடி போட்டு ரெண்டு மீடியம் கொட்டும் ஆழத்தையும் கொட்டும் கொஞ்சத்தில் கொட்டுங்கள நான் சொல்ல சோறு மை என்ன உரப்பு அவங்களே அப்படியே போட்டு இதை திறங்க இந்த இதை திறங்க ப்ரோ மசாலா பிரியாணி மசாலா சொன்னாங்க பக்கோட்டா பாபு பிரியாணி மசாலா சக்திரா பெட்டி இந்தியா ப்ராடக்ட் அது என்ன மசாலா இந்தியா சக்தி மசாலா இந்தியா அந்த மண்டு வாயின மசாலாங்கிறது அது மிச்சம் இல்லை அதே மாதிரி தான் அப்புறம் அம்மா வருமாதிரி அந்த சின்ன பக்கெட்டில் மிச்சம் முடியாதுலாப்பா தற்பொழுது லாம்பனை அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக அதை தொடர்ந்து நெருப்பு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை தொடர்ந்து
அதைத் தொடர்ந்து சரியா இன்னும் கொஞ்சம் நட அதுவும் அப்படித்தான் நடக்கும். நிலவுடன் சேர்ந்த ஒரு நைட் குதூகலம் குதூகலம் உங்களுக்காக இதோ எங்கள் ஓகே சக்தி சூடாக உள்ளது பார்ப்போம். ஆம், சூடாக உள்ளது. முதலில் தேங்காயை ஊற்றி அபிஷேகம் பண்ணிவோம். தேங்காய் ஊற்றப்படுது. அவர்கள் தீட்டை வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் குதூகலமாக காப்பிரைட் வந்துரும் போற சம்பவம் தான். வைங்க சாமான வைங்க. போட்டு அனைத்து முதலில் வெங்காயத்தை பதக்கி இருக்கும். அதுதான் முதலில் நாம் வெட்டி வைத்த வெங்காயத்தை அதில் பண்ணுவோம். கலக்கி போட்டு அடுத்தது வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரை அதை நன்றாக வதக்கி அப்படி மேலால தடுக்கி எடுப்போம். வதக்கவும் முழுசா போட்டாங்க. லால் போட்டாங்க. அதுக்கு அப்படிதான் போடுறது. பாதி வதங்கி வரும். அதை தொடர்ந்து வதக்கி கொண்ட நிறுத்தி காட்டு கருவேப்பிலை இங்கு மிகவும் மலிவாக உள்ளது. காட்டு கருவேப்பிலை மிகவும் மலிவாக உள்ளது. நீங்கள் பெற்றுக்கொள்ள மனம் வந்து உண்மையிலேயே உண்மையிலேயே வேறொரு ரகம் நம்முடைய மனத்தை. அதை தொடர்ந்து கருவேப்பிலை மற்றும் கருவேப்பட்டை ஏலக்காய் அனைத்து வகையான மசாலாக்களும் போடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவர் நம்முடைய டிஸ்கோட பேரன் எனக்கு அழி கேட்கிறார். வெள்ளைப்பூடு இஞ்சி மற்றும் என்னென்ன பார்த்தாலும் பிஜே சூர்யா அனுஷ்கா வேலை செய்யறதா அதை தொடர்ந்து தக்காளி பழம் தக்காளி மற்றும் கொச்சிக்காய் அதை போட்டு நல்லாக குறைக்கிறார்கள். அந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் வதங்க வேண்டும், இல்லையெனில் வதங்கும். காட்ட போறான் நம்ம வீடியோ எடுக்க போட்டுக்கிறாங்க. அதை தொடர்ந்துதான் நமக்கான மசாலா அனைத்து தயாராகும். அனைத்து மசாலாக்களும் போட்டு நாங்கள் இப்ப வந்து மசாலா கிரேவியை தயார் பண்ணி கொண்டிருக்கின்றோம். எல்லாம் நன்றாக வதங்கி தாழ் காட்டும் நமக்கான அந்த வாசனை மீதியே அந்த வாசனை மீதியே மிகவும் நன்றாக உள்ளது. எப்படி என்று சொல்றதுக்கு வாசனை மீதியே நன்றாக மூக்கை துளைத்து அதே ஏரியா நீங்க அதுக்குள் செல்லக்கூடாது. வாசனை மீதியே மிகவும் நன்றாக உள்ளது. அதை சொல்வதற்கு வார்த்தை இல்லை. சாமியின் கைப்பக்குவம் கைப்பக்குவம் நாங்க சொல்ல தேவையில்லை. நாங்க சூர்யா எல்லாருமே டிஜே மாஸ்டர் நீக்கிறார் பாத்துக்கொள்ளுங்க. அவர் வந்து ஊருக்கு டிஜே. இவர் வந்து இருக்கிறது தான் பாருங்க. எங்க போறாரு சர்வ மெக்கானிக் வந்து லைட்டடி அங்கே ஓகே. அதை தொடர்ந்து நம்முடைய சிக்கன் ஹீட் பண்ணுவோம்.
மசாலா எல்லாம் பெரட்டி வைத்து நாங்கள் அதை அதில் இது பண்ணுறோம். இதை பார்த்தவங்களுக்கு வாய் ஊருங்க ஒன்றும் செய்யலாம். ஏன்னாடா நாங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறோம், ஒன்றும் செய்யல கட்டம். ஏனென்றா அது அப்படித்தான் வர இதுமா. இது சுமார் ஒரு 15 நிமிடங்கள் கிரேவியாக மட்டும் நன்றாக அவித்து வைக்க வேண்டும். கொஞ்சம் குறவா இது இப்போ எத்தனை நிமிஷம் வைக்கணும் ப்ரோ? இது வந்து ஒரு 5-10 நிமிஷம் வச்சு நான் மட்டும் சொல்றாரு நம்மளோட செஃப் அவர்கள். அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். உங்களுக்கு பிரியாணியை பற்றி வெளியிட விடயங்களும் தெரியாத பட்சத்தில் எங்களோட குரூப்ல ஒருத்தரை வச்சுக்கிறோம். அதுக்கண்டு அவர் வந்து நாங்கள் வந்து கொளுத்தி வச்சுக்கு ஒரு 10 நிமிஷத்தால வந்து பார்ப்போம் எப்படி இருந்துச்சு. கொட்டை பிரச்சனைக்கா அவருக்கு வந்து வாழ்க்கை பிரச்சனை நிறைவாகி விட்டது. மசாலா பிரியாணிக்கு இதுகளும் நிறைவாகிவிட்டது. அதைத் தொடர்ந்து பாசுமதி அரிசி நாங்கள் இதில் போட்டு கொண்டிருக்கிறோம். தம் பிரியாணிக்கு உகந்த அரிசி என்றால் இதுதான் பாசுமதி. அடுத்தது பால் பொன்னி என்ற ஒரு அரிசி நிலைக்கு அதை நீங்கள் போட்டு தம் பிரியாணி அடிக்கலாம். ஆனால் இதுதான் கொஞ்சம் பெஸ்ட் என்று சொல்லுவாங்க. விலை கொஞ்சம் சற்று அதிகம்தான், இருந்தாலும் சாப்பாடு என்ன கூட விலைவாசி பார்க்கக்கூடாது. சாப்பாடு என்ன கூட விலைவாசி பார்க்கறது இல்லை. நாங்கள் தெரிஞ்ச விஷயம்தான். நம்மளோட வீடியோ பார்த்தா விளங்கும். எல்லா வீடியோலையும் சாமான் சரக்கு தந்தாங்க அடிக்கிறேன். தற்போது அது ஒரு 10 நிமிடங்கள் அவ்வாறு இருந்தால் நமக்கு சூடான சுவையான தம் பிரியாணி ரெடியாகிடும். அதைத் தொடர்ந்து மற்ற விடயங்களை குட்டி ஒன்றை கண்டே அவரின் பாட்டை தொடங்கிவிட்டார். இப்போது ரெடி ஆயிட்டேண்ணா. இந்த சாதனை போடுங்க. போகட்டும், பிச்சை குஞ்சு தானே. வந்து கோழி குஞ்சு நிறைய போகுது. அதுல கொஞ்சம் குறைச்சு கொள்ளுங்க. கலந்து போடுறான். ஓ 3 வருஷம் தானே. சரி 9 வரைக்கிறோமே. அந்த சகான மற்ற சகான கலந்து போடண்டா எல்லாத்தையும் திரும்பி வந்து எடுத்து நீக்கல. மொத்தமா போடுற அண்டைக்கு அடிக்கிறான். மிச்சம் பிக்கிற கேச இல்லை. என்ன வேலை பாக்கலாம் சாப்பாடு என்ன சொல்லுது? நம்ம இப்படி தயிர் போட்டேன். என்ன சொல்லு மச்சான்? சாப்பாடு தயிர் போட்டேன். வேற லெவல் ஆகினா வேற ஒரு பொண்ணு பாட்டு என்ன சொல்லுங்க சார்?
என்னடா, சாப்பாடு ஓகே, சாப்பாடு ஓகே. இல்லை வேறு லெவல் வேற லெவலா சரவடி செவன் சட்டப்படி சாரவடி சரவடி நைஸ். சாப்பிட்டு போட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அப்படி சாப்பிடாத, நான் அவ்வளவு இறங்கும். சாப்பிட்டு போட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். சந்திப்போம். அடுத்த வீடியோட சந்திப்போம். இல்லை, இதுடன் வீடியோ தொடரும்.